திருப்பதியில் தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவரின் PRO என்று கூறி பக்தர்களை ஏமாற்றி வசூல் வேட்டையில் ஈடுபட்ட டுபாக்கூர் ஆபீசரை போலீசார் கைது செய்துள்ளனர். அதிகாரிகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி பக்தர்களுக்கு முட்டையடித்து கல்லா கட்டி வந்த களவாணி பிடிபட்டது எப்படி? திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவரின் PRO என கதைவிட்டு பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் பணம் பறித்த கேடி மன்னன் இவர்தான். அதிகாரிகளுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காட்டி சொகுசு வாழ்க்கைக்கு ரூட்டு போட்டவர் தற்போது சிறையில் விருந்து சாப்பிடும் சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பதி அருகே உள்ள சந்திரகிரியைச் சேர்ந்தவர் ஃபாரூக். வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுற்றி வந்த ஃபாரூக் இதற்கு முன் சந்திரகிரியில் ஒரு சில மோசடிகளில் ஈடுபட்டு 3 முறை சிறைக்கு சென்று வெளியில் வந்துள்ளார். பின்னர் கையில் காசு இல்லாமல் கிறங்கி போனவர் புதிதாக ஒரு கேடி வேலையை திட்டமிட்டு அரங்கேற்றியுள்ளார். வாட்ஸ்ஆப்பில் திருமலா சமாச்சாரம், அதாவது திருமலை தகவல்கள் என்ற பெயரில் குரூப் ஒன்றை ஓபன் செய்து அதில் 600 பேரை இணையச் செய்தார் ஃபாரூக். அந்த குழுவில் தினமும் திருப்பதி மலையில் நடைபெறும் நிகழ்வுகளை பதிவிட்டு தன்னை தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவரின் PRO என்றும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தன்னை வாட்ஸ்அப் காலில் மட்டுமே தொடர்பு கொள்ள முடியும் என்றும் பரப்பியுள்ளார். மேலும் அறங்காவலர் குழு தலைவருடன் இருப்பது போன்ற DPயை அந்த குழுவிற்கு வைத்திருந்தார் ஃபாரூக். இதனை உண்மை என நம்பிய பக்தர்கள் பலர் தரிசன டிக்கெட், தங்கும் அறைகள் ஆகியவை தொடர்பாக ஃபாரூக்கை தொடர்பு கொண்டனர். வாங்கி கொடுக்கிறேன் என கூறி பக்தர்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் பணம் வாங்கியதும் ஃபாரூக் ஆள் அட்ரஸ் இல்லாமல் மாயமாகி விடுவார். இதற்காக 6 சிம் கார்டுகள், 2 வங்கிக் கணக்குகள் உள்ளிட்டவற்றையும் ஃபாரூக் பயன்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற புகார் அடிப்படையில் ஃபாரூக்கை பிடித்து விசாரணை செய்த தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அவரை திருமலை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு சிம் கார்டுகள், செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தற்போது ஃபாரூக்கை சிறையில் அடைத்துள்ளனர். தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவரின் PRO என கூறி பக்தர்களை ஏமாற்றி பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் திருப்பதியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.